முகம் காணே ஒக்கவே அழைத்து போன என் மகன் லோகிதன் எங்கே அப்பா 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 என் வயிற்றில் தீவினை மூட்டிடாதே பக்கவே நடந்த சேதி பகருவேன் தோழர் மாறே தோழர் மாறே தோழர் மாறே. அந்தணர்களே, நீங்கள் மாத்திரம் வந்து விட்டீர்கள். நான் பெற்ற மகன் ஏன் வரவில்லை? இதற்காக வரவில்லை. யார் உங்க மகன்? உங்க மகன் யாருன்னு கேட்கணும். நான் பெற்ற செல்வ மகன் லோகிதாசா உங்க மகன். நாங்கெல்லாம் உங்க மகன் இல்லைங்கிறோம். நாங்கெல்லாம் மேலவனாங்க போனோம். நம்முடைய தாயை நம்ம காட்டுக்கு போறோம்னு நிறைய சாப்பாடு கொடுத்து போயிட்டு வாங்கப்பான்னு அனுப்பி வச்சாங்க. உங்க மகன் எங்க கூட வந்தான்ல, சின்ன பையன் தானே, கொஞ்சம் சாதம் கொடுத்து அனுப்பக்கூடாது காட்டுக்கு வர்றான்ட்டு இப்ப வந்து மகனே மகனேன்றீங்க. அந்த நேர்களே, அன்பு செல்வன் ஆருயிர் கண்மணி அம்மா, வயிறு பசிக்கிறதம்மா, ஏதாவது கொஞ்சம் சாதம் இருந்தா கொடுத்து விடுங்களம்மா என்றா சொன்ன. கேட்டான். நான் பெற்ற செல்வ மகன், நான் பெற்ற தங்கமகன் பசியோடு ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே, நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதா, இதய துடிப்பு பேரின் ஓசை ஓசைதா, ஓ நெஞ்சமே உயிரே பஞ்சமே, ஓ நெஞ்சமே.
செல்வன் ஆறுயிர் கண்மணி வரவில்லை. அதை வர இதை வரைந்து தெரிவித்து விட்டீர்கள். ஏனப்பா வரவில்லை? என்னப்பா உங்க மகன் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன். நான் வெண்பொங்கல் கொடுத்தேன், சிறைய கொடுத்தோம், வாங்கி சாப்பிட மறந்துட்டான் மாமி. என் மகன் வாங்கி விட்டானா? தோழமார்களே, நீங்க கொடுக்குற கட்டமுறை வாங்கி சாப்பிட்டா நாங்க உண்ட சத்தியத் பக்கம் வந்துவிடும். ஓடுகிற கங்கையில காலகட்ட தாத்தா 3 கை ஜலம்தான் அறந்த சொன்னான்னு 3 கை தான் மாமி அறந்துனேன். 3 கை ஜலம் மட்டும் தான் அறுந்து விட்டான். அதுக்கு அவன் சொல்றான் மாமி, காட்டில் நடக்கிற அகத்துக்கு தெரியாது, வேண்டுபோல ஜலத்தை நிறைய அள்ளி அறந்துடா அம்பிலோ சொன்னேன். சத்தியத்துக்கு 3 கைக்கு மேல அறந்த மாட்டேன்டா மாமி. எதற்காக வரவில்லை? என்னப்பா காரணம்? மாமா வாங்க மாமா. அன்பு செல்வன் ஏன்டா வெறிநாய் பீ தின்ற மாதிரி கத்துற மூதேவி? ஒரே ஒரு புள்ள பெரிய பொறி கருப்புள்ள கொத்து மாறல உங்களுக்கு. தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம். நன்றி சொல்ல போறாரம்மா ஈரேழு ஜென்மம். இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கம். தாய் மனசு தங்கோ என் மனசு தங்கோ தாய் மனசு மாறாது தங்கோ. கோழி மிதித்து அந்த குஞ்சுக்கு மசிதமில்லை. கோயில் கடவாடச்சா சாமி தூக்க போவதில்லை. கோடி பணம் இருந்து நெஞ்சுக்குள்ளே இன்பம் இல்லை. கோயில் கடவாடச்சா என்னைக்குமே துன்பம் இல்லை. இந்த தாய் மனசு இந்த தாய் மனசே இது தாய் மனசு வெள்ளை. அதை நான் வளர்ந்த முல்லை. இந்த தாயாரால தொல்லை ஒரு காலத்திலோ இல்லை. அன்னமே அன்னமே அன்னை சொல்லு வேதமே. அன்னமே அன்னமே அன்னை சொல்லு வேதமே. அன்னமே அன்னமே அன்னை சொல்லு வேதமே. சொல்லத்தான் தாய் மனசு தாங்களையே. இந்த சொந்தம்தான் தாயை விட்டு போகலையே. தாய் மனசு தங்க மனசு வெள்ளம். அழுது போகாத மக்கள். அது ஆண்டவன் தீராத மக்கள். தாய் மனசு தங்க ஊட்டி வளர்த்திடவே ஒரு ரக்கமானவளே. ஊட்டி எடுத்து என்ன தோள் சுமந்து காத்தவன். ஊட்டி எடுத்து என்ன தூக்கப்பட்டு படித்தவனா. ஊட்டி எடுத்து என்ன தோள் சுமந்து காத்தவன். நான் நோய் நொடியில் நான் அழுதே. நான் நோய் நொடியில் இழந்த அவ பால் மடித்த இழந்த இந்த நோய் எடுத்து இழந்த ஒரு காலத்திலோ இல்லை. அன்னமே அன்னமே அன்னை சொல்லு வேதமே. அண்ணமே அண்ணமே அண்ணன் சொல்லு வேதமே. அன்னமே அன்னமே அன்னை சொல்லு வேதமே. சொல்லத்தான் தாய் மனசு தாங்களையே. இந்த சொந்ததான் தாயை விட்டு போகலையே. தாய் மனசு தங்கம் அமர்ந்த தெய்வம். நன்றி சொல்ல போறாரம்மா ஈரேழு ஜென்மம். இது மாறாத சொந்தம். இது மாறாத சொந்தம். இது மாறாத சொந்தம். அந்தணர்களே ஏனப்பா வரவில்லை? அம்மா
மாமி மேலவனாந்திரத்துக்கு 2 வழிகள் உண்டு. ஒண்ணு சுற்று வழி. சுற்று வழி. நாங்கெல்லாம் அந்த குறுக்கு வழியில வந்துட்டோம் மாமி. உங்க மகன் கூட யாரா வர்றான் தெரியுமா? யாராவது நம்ம சேசு வர்றான், கிட்டு வர்றான், ஆனந்து வர்றான். உங்க மகன் நான் பெற்ற செல்வ மகன் என்னப்பா கோயித்தான். ஒண்ணு கண்ணே கண்ணென்று வளர்த்து வந்து என் தங்க மகன். அவன் கிடைக்காம விருந்தாளிக்கு பிறந்தவையே. உங்க மகன் கோயந்த கூட சுகமா வர்றாமா? கோயந்த கூட வந்துகிட்டு இருக்காமா? இப்படித்தான் எல்லா பேரும் சொல்றீங்க. இங்க வாடா. இங்க வாடா. விருந்தாளிக்கு பிறந்தீங்கன்னு இப்ப நீ சொல்லல, இன்னொருவர் சொல்லி இந்த வார்த்தையை வச்சிருக்காங்க. இதுக்கு விளக்கம் சொல்லு. இந்த எல்லா பேரும் இதைத்தான் சொல்றா. விருந்தாளிக்கு பிறந்தவைன்னு எல்லாருமே சொல்றாங்க. இதுக்கு விளக்கம் இருக்கு. இதுக்கு விளக்கம் சொல்லு. விருந்தாளி பிறந்தேன்னு சொல்றே இல்ல, இதுக்கு விளக்கம் சொல்லு. நான் என்னப்பா சொல்றேன்? பெத்த மகனை பிரிந்து பித்தாய் மனது அலைந்து தேசம் துறந்த மகராசா எதுவும் அறியாலோகிதா எதுவும் அறியாலோகிதா பிரிந்து மகனே மகனை பிரிந்து பித்தாய் மனது அலைந்து தேசம் துறந்த மகராசா எதுவும் அறியாலோகிதா எதுவும் அறியாலோகிதா நாங்கெல்லாம் மேலவனாந்திரம் போகிறச்ச 400 கதை சொன்னேன். 400 கதையா? நான் ஒரு கதை சொன்னேன். உங்க மகன் கூட ஒரு கதை சொல்லாமா? என் மகன் என்ன சொன்னா? என் மகன் என்ன கதை சொன்னா? நான் பெற்ற செல்வ மகன் என்னப்பா கதை சொன்னா? உங்க மகன் சின்ன குழந்தையா இருக்கானே, சின்ன என்ன கதை சொல்ல போறேன்? மகன் சொல்லி வர்றான் மாமி கதை. என்ன சொன்னா? உங்க குடும்பம் கட்டுப்பாடு அந்த கதையை உங்க மகன் சொல்லி வர்றான். சக்கரவர்த்தி இளம் பிரதான சக்கரவர்த்தி ஹரிச்சந்திர பூபதி எங்க அப்பா 56 தேசத்துக்கும் அதிபதியாக வாழ்ந்த எங்க குடும்பம்
நான் வாழ்பட்ட கடனுக்கு நாடு நகரமெல்லாம் இழந்து ஐயோ. கடன் தீர்க்க காசி வந்தோம். காசி வந்து காலகண்ட தாத்தா அகத்துல தெய்வமே, என்னையும் எங்க அம்மாவையும் அடிமைப்படுத்தி போன எங்க அப்பா ஐயோ எங்க இருக்கிறாரோ என்ன செய்கிறாருன்னு உங்க மகன் சொல்லிக்கிட்டே வந்தான் மாமி. ஐயோ, மேலவனாந்திர வந்தேன், அவன் கதை முடிஞ்சு போச்சு மாமி. என்ன கதை முடிந்து விட்டது? அவ சொல்லி வந்தவர் கடந்த கதை முடிந்து போச்சு மாமி. சொல்லி வந்த கதை முடிந்து விட்டதா? உங்க மகன் சொல்லி வந்தான் பாருங்க, அந்த கதை முடிஞ்சு போச்சு மாமி. அந்த கதை முடிந்து விட்டதா? இங்கே மகன் எனல் தங்க மகன் ஏனிடோ வரவில்லை. இங்கே மகன் தங்க மகன் இந்த மகள் என் தங்க மகள் ஏனினோ வரவில்லை. இங்கே மகன் தங்க மகன் தங்க மகன் காலகிலே கானகம் போன எந்தன் பாலர் பாலகன் போனதிலே என்றுமே காலகிலே கானகம் போன எந்தன் பாலர் மாலை பொழுதாகுது ஆகுது சோக தனமோழ்குது மாலை கனவாகின்ற போலே கனவாகின்ற மாலை பொழுதாகுது ஆகுது சோக கனமோழ்குது மூழ்குது பால வயது சிலை போலாளது பாலகன் போலவரோ போல அழகு பால வயது சிலை போலாளது கோல கண்ணன் எத்தன் மைந்தன் குலமாமணி திசை மாறிடுவானோ. எந்தன் மகன் என் தங்க மகன் என்ன காரணம் தெரியலை, ஒண்ணுமே எனக்கு புரியலை. என்ன காரணம் தெரியல ஒன்றுமே எனக்கு புரியல என்ன காரணம் தெரியலை, ஒண்ணுமே எனக்கு புரியலை. சின்னஞ்சிறுவன் எனக்கு ஒன்னே ஒருவன், ஆரே ஒருவனே என்று நானே இருவன். சின்னஞ்சிறுவன் எனக்கு ஒன்னே ஒருவன், அண்ணன் என் மனது புண்ணாகனோர்கள் பெற்ற வயிறு பற்றியறிது உத்தசதி. எங்க மகன் என் தங்க மகன் ஏனினோ வரவில்லை. எங்க மகன் தங்க மகன் செல்வ மகன். உங்க மகன் தானே மாமி? ஒரே வார்த்தை நான் சொல்றேன் மாமி. முக்கால் சத்தியமா நான் சொல்றேன் மாமி. அதை அவன்கிட்ட கேட்டுக்குங்க நீங்க. என்னப்பா அவங்கிட்ட கேட்டா உங்ககிட்ட சொல்றேன். நாங்கெல்லாம் மேலவனாந்திரம் போனோம். மேலவனாந்திரம் போய் ஆளுக்கு திசையில போனோம். ஆளுக்கு- ஆளுக்கு திசையில போய் ஆமா காரை முல்லை பிரண்டை எல்லாம் நிறைய சேகரிச்சுட்டோம். என் மகனெல்லாம் சேகரித்து மேலவனாத்துல பெரிய ஆலவிருட்சகம் என்ன ஆலமரம் இருந்து விட்டது. மேலவனாந்தத்துல அந்த ஆலமரத்துக்கு அடியில் போட்டு எல்லாம் சரி பார்க்கும் போது உங்க மகன் என் மகன் லோகிதாசன் யோகிதாசன் ஒன்னா மறந்துட்டேன். சாப்பட பெற்ற தாய் ஒரு குழந்தை மறக்குமா? அப்பெருமரும் பெற்ற தாய் ஒரு குழந்தை மறக்குது என்றால் நிச்சயமாக அந்த குழந்தை 7 ஜென்மத்துக்கு கண்டா வாழ்ந்த சரித்திரம் இல்லை மாமி. மாமி உங்க மய திருப்ப மறந்துட்டான். நடந்ததன்னே சொல்லுங்கள். நடந்ததன்னே சொல்லுங்கள். அங்கே நீங்க உயர்குலத்தோழர்களே. உற்றதன்னே சொல்லுங்கள். அங்கே நீங்கள் நடந்ததன்னே சொல்லுங்கள். சொல்லுங்கள். சொல்லுங்க.
அங்கே நீங்கள் உயர்குலத்தோழர்களே உற்றதென்ன சொல்லுங்கள் அங்கே நீங்கள் நடந்ததென்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்பா அந்தணர்களே, நடந்த விவரத்தை நன்றாக சொல்லுவீர்கள் அப்பா. அப்படி இல்லை என்றால் என் இதய வெடித்து விடும் போல் இருக்குது அப்பா. ஆலமரத்துக்கு அடியில் ஒட்டி எல்லாம் சரி பார்க்கும்போது உங்க மகன் தெற்ப பிள்ளை கொய்யலேன்றான். அதுக்கு நான் சொன்னேன், அடி அம்பிலோகு அந்தி நேரமாச்சு, உங்க அம்மா வழி மேலே விழி வச்சு காத்துட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் தெற்ப பிள்ளை நிறைய வச்சிருக்கோம். ஆளு கொஞ்சம் நிறம் மட்டும் கொடுத்தான். வாங்க மறந்துட்டானே. தோழமார்களே தோழமார்களே, உங்க கலத்தால் அடுத்த தெற்ப பிள்ளை வாங்கினா நாங்க கொண்ட சத்தியத்து பங்க வந்து விடும். என்னுடைய கலத்தால தான் தெற்ப பிள்ளை ஒய்யணும். உங்க மகன் போனேன் பெரிய புதர் புதற்களை ஆச்சியா சித்திய கொண்டு போய் தெற்பை புதர் ஓடி வளர்ந்திருந்தது. உங்க மகன் போய் அந்த தெற்ப பிள்ளை அப்படி பிடிச்சு காலை தூக்கி அப்படி வச்சான். இங்க வச்சான். அப்புறம் அவனுக்கு தான் மாமி தெரியும். மறுபடியும் சாக்கை ஏமல தூக்கி போட்டானே மேம்பாட்டில். ஆமா, நான் சொல்றேம்மா, அந்த காட்டுல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நான் ஒரே வார்த்தை நான் சொல்லி பிடிக்கிறேன் மாமி. மாமி, அந்த தெருப்பை புதர் பக்கத்துல உங்க மகன் தேவதாசன். அழுகப்படாது, தாங்கள் ராஜாத்தி, உங்கள் மகன் ஒரு சின்ன குழந்தை. சும்மா ஏடா குட்டியில விடுற நீ பாட்டில நீ சும்மா இருறா, நான் சொல்லிக்கிறேன்டா மாமி. அந்த குழந்தை பக்கத்துல அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டு அப்பா என்ன எங்களை மன்னிச்சிருங்க மாமி. உங்க மகன் அதோ வரேன் இதோ வரேன் நாங்க போய் சொல்லணும். ஐயோ எங்களை மன்னிச்சிருங்க மாமி. என்னப்பா உங்க மனசை நல்லா திடப்படுத்திங்க. என்னப்பா மேல வனாந்தரத்துல உங்க மகனை அரவந்தேடி அறந்து போனா மாமி. ஆருயிர் கண்மணி, நான் பெற்ற என் பத்திரமாத்த தங்கமே, கெட்ட குடியே கெடும் பட்ட கடனே தீர்ம்ப பகலே, எனக்காய் பேர்பட்ட நிலைமை வந்து விட்டது. எனக்காய் பேர்பட்ட எனக்கு நீ துணை, உனக்கு நான் துணையாக இருந்த மடமகனே, என்னை விட்டு போய் விட்டையடா, என்னை விட்டு போய் சேர்ந்து செல்வமே ஆறுயிர் கண்மணியே. அம்மா தாராவதி, நான் பெற்ற செல்வ மகனை பத்திரமாக பார்த்து கொள்ளமா என்று உன் தந்தை சொன்னாரேடா. உன் தந்தை என் மகன் தேவதாசன் எங்கே என்றால் இந்த பாவி என்னடா பதில் சொல்ல? மாண்டாயடா மகனே பாமா, மறந்தாயே உன் அன்னை தன்னை, நடுத்தெருவில் என்னை விட்டு போய் சேர்ந்தாயடா நாதன் பாதமோ மகனே மகனே. மறந்தாயடா மகனே பாபா,
மகனே பிரிந்தாயடா மகனே அப்பா மகனே பாம்பு அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு ஆருயிர் கண்மணி நான் பெற்ற கண்மணியே கண்ணே ஏன் அவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ
மலையே அந்த பாலகரில் கேட்டு நீ இறந்த இடத்தை தேடி ஓடோடி வருகிறீனடா, ஓடோடி